அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3, 6, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. ராசிக்கு சகாயமானவரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சற்று தாராளமாகவே உண்டு. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்று வலுவாக வலம் வரும் இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்களில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். அவர் உச்சபலம் பெற்று இந்த வேளையில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான பல காரியங்கள் உறுதியாகவே தடையில்லாமல் நிறைவாக கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் இன்றி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் கைகூடாத நபர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகத்தை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் 5 கிரகநிலைகளுடன் இணைந்து வலம் வருவதோடு மட்டுமல்லாது உச்சபலமும் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான மாற்றங்களை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார். பொதுவாகவே செவ்வாய் உச்சபலம் பெறக்கூடிய வேலை என்பது புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதால் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். பத்திரப்பதிவு, பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை என பல நெருக்கடிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி இந்த தருணத்தில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அருளால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை விட விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த தருணத்தில் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது காவல்துறை, மருத்துவத்துறை, பாதுகாப்பு துறை என பல துறைகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காண்பதோடு ரியல் எஸ்டேட் துறை மற்றும் விவசாய துறையிலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் நிறைவாக கிடைக்க போகிறது. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. சகோதரக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு, சங்கடம், வேதனை
என பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் தவிர்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளும் மன வருத்தமும் தடையும் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்பத்தில் இருந்த பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நேர காலம் கருதி சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உத்வேகத்துடன் விரைவாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருப்பவர் என்றால் அது செவ்வாய்தான். அப்படிப்பட்ட செவ்வாய் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் அவை அனைத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது விவேகத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடனும் இணைந்திருப்பதால் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்து மிக சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டத்தின் கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். எனவேதான் இந்த வேளையில் நிச்சயமாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு புதையல் கிடைத்தால் எப்படி வாழ்வில் மாற்றம் ஏற்படுமோ அதுபோன்று இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் உயர்வையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே செவ்வாயின் உச்சம் பல நெருக்கடிகளை தவிர்த்து மிக அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு நன்மையையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சுக்கிரன், புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சூரியன் என இந்த 3 கிரகநிலைகளுடன் இணைந்து செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருக்கிறார். அற்புதமான யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வலம் வருவதால் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே பல நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகுவதோடு மட்டுமல்லாது முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு யோக வாய்ப்புகளை யோக கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பொற்காலமாக அமையக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. சொத்துக்கள் மூலம் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சிறு முயற்சியிலே எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. மூத்த மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் கிடைப்பதால் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் தருணமாக அமைகிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வருகிறது. மாநில அரசின் அதிரடியான சலுகைகள் மக்கள் நலனை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கு உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயம் வரும்.